செய்தி நல்ல செய்தி தான். ஆனால் எல்லாராலையும் பின்பற்ற முடியலை. நானே அதுக்கு ஒரு உதாரணம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல கோவப்பட்டிருக்கேன். அதனால நான் இழந்தது அதிகம். ஆனால் இழப்பை பற்றி இப்போ கவலைப்படுறதில்லை. என்னுடைய உத்தியோகத்தில் கிட்டத்தட்ட நான் 40 வருஷம் வங்கித்துறையில் இருந்திருக்கேன். 25 வருஷம் மில்லியனில் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட யாருக்கும் விட்டு கொடுத்ததில்லை. என்னுடைய கௌரவத்துக்கு ஆணி வந்ததுன்னா, ஏதாவது துன்பங்கள் வந்ததுன்னா உடனே கோபம் வந்துடும். கோபத்தினால எனக்கு பின்னடைவு நிறைய ஏற்படுது. ஆனால் அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. நம்ம நியாயமாக நேர்மையாக நடக்கிறோம், வரட்டும். அது அவங்க சொல்கிற அமிர்தலானுடைய ஆளுமையில் தான் நான் இது வரைக்கும் என்னுடைய காலத்தை கடத்தி கணிப்பத்தான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இது நம்ம பொறுமைன்னு சொல்கிறோம் தமிழில். அந்த பொறுமையை தான் கேட்டுக்கிறது. இந்த மாதிரி பொறுமையாக இருந்தால் எதுலேயும் வெற்றி பெறலாம். நீங்கள் ஒரு போட்டி வருது, இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னா நான் ஜெயிப்பேங்கிற உள்ளுணர்வு வேணும், ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு உறுதிப்பாடு வேணும். அப்போ நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். அந்த மாதிரி இருந்தால் இல்லைன்னா நல்லா உயர்வாக வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். முயற்சி திருவினையாகும். எந்த துறையில் எடுத்துட்டாலும் இந்த துறையில் தான் நம்ம மேன்மை அடையணும் அப்படின்னு நம்ம உள்ளுணர்வு இருந்ததுன்னா அதை வலுப்படுத்தணும். திரும்பி திரும்பி அதை சொல்லி பார்க்கணும். புத்தகங்களை படிக்கிறதும் அதே மாதிரி ஒரு தடவை படித்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. திரும்ப திரும்ப படிக்கணும். இப்போ அதில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. பிரமோத் மகாஜன் ஒரு மந்திரி இருந்தார். மத்திய மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தவர். பாஜகவில் உறுப்பினராக இருந்தவர். பெரிய ஆள், மகாராஷ்டிராக்காரர். அது குறிப்பிட்டிருக்காங்க. அவர் நல்ல மனிதர், நல்ல உற்சாகமான ஆள், நல்ல நிறைய நாட்டுக்கு சேவை செஞ்சிருப்பார். அவர் தம்பி அவரோட இருந்தார். அவர் தம்பி இந்நேரமும் அவருக்கு ஒரு தடவை காந்தி பண்டிகை ஜவஹர்லால் நேரு சொன்னார், லண்டனுக்கு போயிருக்கும்போது, ஏன் எல்லாரும் பெரிய அளவில் நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் மகாத்மா காந்தி ஒரு ஆலமரம், அவருக்கு அடியில் இருக்கிறவர்கள்லாம் நாங்கள் வளர முடியாது, அதற்கு அப்புறம் தான் எங்களால் வளர முடியும்னாரு. அதில் ஆளுமைங்கிறது ஒரு தனித்தன்மை வேணும். இப்போ நம்ம இதைத்தான் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுன்னா அது செய்யறதுக்கான தீர்மானம் மனதில் உறுதியாக இருக்கும். அதைத்தான் அவர் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பொறுமையாக இருக்கணும், ஒரு மனத்தின்மையும் வேணும். இந்த துறையில் நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கிற ஒரு மனத்தின்மை, மன உறுதி, அதுக்கான முயற்சி இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமாக வெற்றி பெறலாம். இதை சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். அனைவருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம், நன்றி.